போன வீடியோவில் நம்ம வந்து இன்குபேட்டர் வந்து வாங்கியிருந்தோம். அதை வந்து அன்பாக்சிங் பண்ணி எப்படி இருக்குது, உள்ள என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம முட்டையை வைக்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா வான்கோழி முட்டை ஒரு 20 முட்டை பக்கம் இருக்குது. மெயினாக இதுக்காண்டி தான் இன்குபேட்டர் வாங்கியிருந்தோம். சரி, முட்டை வான்கோழி முட்டை என்னச்சேன்னு தெரியல, சரி குஞ்சு பொறிக்க வைப்போம் அப்படின்னு தான் மெயினாக வாங்கியிருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து எப்படி உள்ளே வைப்போம்னு பார்ப்போம் வாங்க. இதில் வந்து ஃபஸ்ட்டு 1 2 அப்படின்னு நம்பர் எழுதிக்கலாம். இதுக்காண்டி பார்த்தீங்கன்னா டெய்லி 2 நேரம் இல்லை 3 நேரம் முட்டையை திருப்பி வைப்போம். அது வந்து எந்த சைடு திருப்பணும், எந்த முட்டையை திருப்பணும் கன்ஃபியூஸாக இருக்கும். அதுக்காண்டி தான் மெயினாக இதில் வந்து ஏதாவது ஒரு சிம்பிள் 1 2 என்னதான் ஒரு சிம்பிள் நம்ம போட்டு வச்சுக்கலாம். இப்போ எல்லாத்துலேயும் போட்டாச்சு. போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ இதான் இன்குபேட்ரு. இப்போ ஓப்பன் பண்ணி உள்ளே வந்து 2 ட்ரே இருக்குது. அதில் ஒரு ட்ரேயில் மட்டும் தண்ணி ஊற்றினா போதும். ஒரு ட்ரே ஃபுல்லாக தண்ணி ஊற்றியாச்சு. ஊற்றினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து எக் வைக்கிற ட்ரே இதை வந்து வச்சுக்கலாம். இதுக்கு மேலே தான் நம்ம இப்போ வந்து முட்டையை எல்லாத்தையுமே அடுக்கி வைக்க போகிறோம். இப்போ இதிலே வரிசையாக எத்தனை முட்டை இருக்கோ எல்லா முட்டையும் வச்சுக்கலாம். இது வந்து 50 முட்டை கெப்பாசிட்டி உள்ள இன்குபேட்டரு. வான்கோழி முட்டை கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். இதில் 50 வான்கோழி முட்டை வைக்க முடியாது. ஓரளவு எல்லாத்தையும் ஃபில் பண்ணி வச்சாச்சு. பார்த்தீங்கன்னா மூடியை க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம சுவிட்சை ஆன் பண்ண வேண்டியதுதான். 37 டிகிரி வர்றது வரைக்கும் அதிலே இருக்குது. அதிலே செட் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம வேறு எதுவுமே பண்ண தேவையில்ல. அதுவே டெம்பரேச்சர் கூடனா லைட்டாக ஆஃப் ஆகிடுது. டெம்பரேச்சர் கரெக்டாக ஆனதுக்கப்புறம் லைட்டு ஆன் ஆகுது. அந்த மாதிரி செட் பண்ணியிருக்கு. இதுக்கு அடுத்து வர அப்டேட்டில் என்னெல்லாம் நம்ம பண்ண போகிறோன்னு பார்ப்போம். சேனல் பிடிச்சிருந்தா சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.